ஏதோ பிளான் பண்றீங்க. புரியுது. 5 பேர் தான் சார். இவங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அட்டாக் பண்ண சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்றீங்க. கரெக்டா? நீங்க தனியால் இல்லை சார். உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ராமருக்கு அணில் உதவுன மாதிரி என்னால் எதாவது செய்ய முடியும்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. வாங்க. அவங்களுக்கு தெரியாது. நீங்க பார்த்தா சைலண்ட், பாஞ்சா வயலண்ட். மிட் நைட்ல அட்டாக் பண்றதுதான் சார் கரெக்ட். என்னடா அமைதியா இருக்கீங்களேன்னு கொஞ்சம் குழம்புனேன். வீரமகன் படத்துல நீங்க பேசின பஞ்சு டைலாக் ஞாபகத்துக்கு வந்தது. உங்களோட அமைதிக்கான காரணம் புரிஞ்சுது சார். என்ன டயலாக்? காடு அமைதியா இருந்தா காத்து இல்லைன்னு அர்த்தம். கடல் அமைதியா இருந்தா அலை இல்லைன்னு அர்த்தம். நான் அமைதியா இருந்தா எதிரிக்கு நேரம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க. சாப்பிடுங்க சார். நீங்க சாப்பிட்டு தெம்பா இருந்தா தான் எங்களை எல்லாம் காப்பாற்ற முடியும். என்னோடதையும் சேர்த்து சாப்பிடுங்க சார். அப்படி வெறி ஏத்துங்க. வர்றான்டா என் தலைவன். எக்ஸ்கியூஸ் மீ. சார் சார் ஒண்ணுமே பண்ணலையா? ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணாம எனக்கும் கலாஸ்ரீக்கும் கனெக்ஷன் பெருசா கிசு கிசு எழுதிட்டாங்க. எங்களெல்லாம் எப்ப காப்பாற்ற போறீங்கன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றீங்க. யோ, நான் என்ன பண்ணணும்? என்ன சார் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? உங்களை நம்பி தானே சார் நாங்களா இருக்கோம். வெறும் 5 பேர் உங்களால அடிக்க முடியாதா? யோ, அதெல்லாம் சினிமா. பைத்தியக்காரத்தனமா உளறாத. நான் உளறேனா? அப்ப புல்லட்ட பல்லால கடிச்சது, ஹெலிகாப்டர் தாவி பிடிச்சதெல்லாம் அது நான் இல்ல, ஏன் டூப். அப்ப அவன் தான் ஒரிஜினல், நீங்க தான் டூப். யோ, சினிமால பண்ற ஃபைட்லாம் நிஜ வாழ்க்கையில பண்ண முடியாதியா? ஆனா லவ் மட்டும் சினிமா விட 10 மணிக்கு ரியல் லெவல் பண்றீங்க. சினிமா வேற, வாழ்க்கை வேறனா ஷைனிங் ஸ்டார் டைட்டில் கொடுத்த போதே வேணாம்னு சொல்ல வேண்டியதானே. ஆக்ஷன் ஸ்டார், அர்ஜென்ட் ஸ்டார், புரட்சி புயல். எந்த நாட்டுல புரட்சி பண்ணீங்க? கியூபாலியா இல்ல பொலிவியாலயா? யோ, அறிவு இருக்கா உனக்கு? இவங்கெல்லாம் பயங்கரமான டெரரிஸ்ட். இவங்களை யாராலையும் அடிக்க முடியாது. சரி, அடிக்க வேண்டாம். டேஞ்சர்மேன் படத்துல தீவிரவாதிகளை பேசி திருத்துனீங்களா? அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க. நான் பேசி திருத்தினது நிஜமான டெரரிஸ்ட் இல்ல, ஜூனியர் ஆர்டிஸ்ட். நான் சொன்னா கேட்பாங்க. இவங்கிட்ட நான் போய் அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? ஐயோ, அது உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே சார். இவரை தெரியாதா? பெரிய ஆக்ஷன் ஹீரோ. உங்களை மாதிரி பல பேர் வச்சு சார் ரொம்ப பில்டப் பண்றது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். நீங்க போங்க சார். யோ, இன்னும் ரோட்டி இப்படி மாட்டி விட்டா அடிப்பீங்களா? என்ன அடிச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோ போறீங்களா? என்ன என் பொண்டாட்டி அடிப்பா சார். 4 வயசு பையன் அடிப்பான் சார், தெரியுமா? ஓகே, பாத்தியா? உன் பேச்சை கேட்டு நான் ஏதாவது பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? மிஸ்டர், ஹீரோசம் காட்டுறதுக்கு இடம், பொருள், ஏவல் இதெல்லாம். என் தாய்க்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்புலன்ஸை கூப்பிடுவேன். என் தாய் நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா நானே ஓடுவேன். நீங்க சொன்ன பஞ்சு டைலாக். நீங்க கூட ஒரு படத்துல டாக்டரா நடிச்சீங்கல்ல? வில்லனோட தம்பி சாக கிடப்பான், அவனுக்கு நீங்க ரத்தம் கொடுப்பீங்க. உங்க ரத்தம் உள்ள போனதும் கெட்டவனா இருந்தவன் நல்லவனா மாதிரி உங்க கூட சேர்ந்துருவான். அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டைலாக் ஒன்று சொன்னீங்களே, ரத்தத்துல எத்தனை குரூப் வேணா இருக்கலாம், மனுஷங்கள்லாம் ஒரே குரூப்பா தான் இருக்கணும்னு. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன்.